The king is coming to visit your village. எங்கள் ராஜா உங்கள் வில்லேஜை சந்திக்க அவர் வராரு. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சாப்பாடு போடுறீங்களோ இல்லையோ, அவருக்கு சிறந்த திராட்சை ரசம் கொடுக்கணும். This king was a person that if you don't give him food, it's fine. But when he visits your place, you must give him good wine. சிறந்த திராட்சை ரசம் அவருக்கு தேவை. ஸோ உடனே இந்த கிராமத்தின் தலைவர் என்ன செய்தார் என்றால், எல்லாரையும் கூடினாங்க. He gathered the 100 people in a hall and he said, the king needs good wine. So what I want you to do is, each person bring the best wine of their house. Each person bring the best wine of their house. From the 100 people, one person thought to himself, if 99 people are going to bring wine, me bringing wine won't make a difference. So he thought to himself, okay, this is what I'll do. We let the 99 others bring wine. I will bring water. சரியா? 99 பேர் திராட்சை ரசம் கொண்டு வரட்டும், நான் தண்ணியை கொண்டு வரேன். And on the day he did bring water. There was a bucket in front where they were mixing all the wine, and he went and poured his water inside. The king arrived. He sat at the table. Raja vandar, மேசையிலே உட்கார்ந்தார். He was waiting for his wine. The head of the village came and gave him his wine. So-called wine. Okay? Gave him his wine. The king drank it. And he was so disappointed. ராஜா அந்த திராட்சை ரசத்தை குடித்தார், மிகவும் வேதனைப்பட்டார். The head of the village asked, King, why are you so disappointed? And the king replied, I asked for wine, but why have you given me water? இந்த கிராமத்தின் தலைவர் கேட்டார், ராஜாவே, நீங்க ஏன் இவ்வளோ டிசப்பாயிண்டாக இருக்கீங்க? அதுக்கு இந்த ராஜா சொன்ன ஒரு பதில், நான் திராட்சை ரசம் கேட்டேன், ஆனால் நீர் எனக்கு தண்ணியை கொடுத்து விட்டியே. What would have happened? What would have happened, my dear people? Yes. Like this one guy, all 99 others thought the same thing. We bring water instead of wine. So the question I pose to you today is, God has given us a responsibility to go and make disciples. ஆண்டவர் நமக்கு ஒரு டாஸ்கை கொடுத்திருக்கார். என்ன டாஸ்க்? நீங்கள் போய் சீஷர்களை உருவாக்குங்கள், நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்று சொன்னார். In that ministry today, are we giving God water or are we giving God wine? சுவிசேஷத்தை சொல்லும் ஊழியத்திலே நாம் ஆண்டவருக்கு தண்ணீரை கொடுக்கிறோமா இல்லை திராட்சை ரசத்தை கொடுக்கிறோமா? Let me explain. இயேசு கிறிஸ்து அநேக நோக்கத்துக்காக பூமிக்கு வந்தார். எல்லாருக்கும் தெரியும், மனுக்குலத்தை மீட்க வந்தார், பாவத்திலேருந்து நம்மளை விடுவிக்க வந்தார், சிலுவையிலே மரிக்க வந்தார். இது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், இல்லை எடுக்க வேணாம், கேளுங்க, எடுத்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து இன்னொரு நோக்கத்துக்காக அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மூலமாக ஒரு சபையை ஸ்தாபிக்க வந்தார். If you take a look at Matthew chapter 16 verse 18, you can see that Jesus Christ not only came to die for the sin of man, he also came to earth to establish a church through his disciples. வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு நீர் கல்லாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. Peter, you are the rock, and on this rock I will build my church, and the gates of Hades will
never overcome it. The key word is I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். அவர் சொன்னார், சொன்னதை செய்தார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக பேதுரு பிரசங்கித்தார். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. In the first message of Peter, 3000 people were saved. The church was established. பேதுருவின் இரண்டாம் பிரசங்கத்தில் அவர் பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை சொன்னார். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை பெருகினது. In the second message of Peter, he preached the word. 5000 people were saved, and the church grew. The church continued to grow. பேதுரு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாருமே ஊழியத்திலே களமிறங்கினார்கள். All of Jesus' disciples were making disciples. And another example would be Thomas. எல்லாருக்கும் தோமா தெரியும், the doubter. He was the main reason why the scriptures reached India. தோமா மூலமாக தான் சுவிசேஷம் இந்தியாவுக்கு போனது. There was a revolution in India because of Thomas. இப்படியாக சபை வளர்ந்து கொண்டே வந்தது. From the 12th century to the 13th century, all the way up to the 19th century, there was no stopping the church. The church was growing and it was growing and it was growing. And now we can boldly claim today that Christianity is the number one religion in the world. Christianity is the number one religion in the world. So Emmanuel, what's the problem? What is the problem, you may ask? சரி, கிறிஸ்துவ மதம் தான் உலகத்திலே நம்பர் 1ல இருக்கு. அப்படின்னா என்ன பிரச்சனை? Let me tell you. For these past few years, especially the last 2 years, you can quote me on this. This information I received from Reverend Joseph Kumar. Some of you may know him. And he said, for the past 2 years, the probability of a man to become a Christian, to accept Jesus Christ as his Lord and Savior, is at a very low 0.0001%. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சொந்த இரட்சகர், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோனா 0.0001% தான். The growth of the church each year is only increasing by 0.0001%. That's how much? 1 in 1,000, 1 in 10,000, something like that. What is happening? What is happening, my dear people? The church was growing so rapidly, there was no stop of the church growing, and now suddenly, zoop, it is more probable for a man to become an atheist than a Christian now. What's happened? Where have we gone wrong? நம்ம ஊழியம் எல்லாம் செய்கிறோம், இவெஞ்சலிசம் நம்ம செய்கிறோம், சுவிசேஷத்தை சொல்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ரிவைவல் மீட்டிங் வைக்கிறோம், ப்ரே மீட்டிங் வைக்கிறோம். But there seems to be no fruit. Where have we gone wrong? So this is the question I would like to address today in my message, using 2 points. Point number 1, words. Point number 2, Point number 2, actions. இந்த கேள்வியை தான் என்னுடைய பிரசங்கத்தை நான் தலைமையிட நான் ஆசைப்படுகின்றேன். இந்த கேள்விக்கு பதில் 2 பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, வார்த்தைகள். பாயிண்ட் நம்பர் 2, செய்கைகள். ஸோ பாயிண்ட் நம்பர் 1க்கு வருவோம், வார்த்தைகள். Proverbs chapter 18 verses 21 it says, இல்லை எடுக்க வேணாம் பரவாயில்ல. Proverbs chapter 18 verse 21 it says, life and death is at the power of the tongue. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம்னு சொல்லுது. The meaning is, words have power. நீங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் சொல்லி வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. Every word that you say
is powerful. Let's say you go to a man who is dejected and you say, "Don't worry, brother, I'm with you." How comforting is that for him? How powerful is that for him? Words have power. The right words can build a man, the wrong words can destroy a man. சரியான வார்த்தைகள் ஒரு மனிதனை உருவாக்கும், தவறான வார்த்தைகள் ஒரு மனிதனை அழித்து போடும். The right words can save a man. The wrong words can destroy a man. Words have power. And when we do evangelism these days, our first line of communication with a non-believer is through words. Is through words. I was actually thinking once, why is evangelism so slow nowadays? And the answer I got was, it is just that Christians can't seem to answer a simple question about their faith. Christians can't seem to answer a simple question about their faith. Emmanuel, what are you telling? Let me explain. So about 7 years ago, it was an honor to be meeting someone on a train. I met someone on a train. He was from America. His name was Marvin. 7 வருடத்துக்கு முன்பதாக ஒருத்தரை என் பயணத்தில் சந்தித்தேன். அவர் பேர் Marvin. Very nice man, gem of a person. I was going for my classes, if I'm not mistaken, 7 years ago. And I was holding a book called Christian Culture. ஒரு புத்தகத்தை என் கையில் வைத்தேன். It was a Christian book. The man saw the book, he approached me and he asked me, "Boy, are you a Christian?" தம்பி, நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மறுமொழியா நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னேன். I said, "Yes, I'm a Christian." And then we continued to talk and we talked and we talked. And he revealed 2 things about himself to me. Number 1, he was an atheist. Yes, ஆண்டவர் ஒருத்தர் இல்லைன்னு அந்த நம்பிக்கை உள்ளவர். There's no such thing as God. He had that belief. He was an atheist. And number 2, he was straight. What do I mean by straight? He was gay. Okay? He was gay. So we were talking and we were talking. பேசிக்கொண்டே வந்துட்டு இருந்தோம். அந்த பேச்சில என்கிட்ட 2 முக்கியமான கேள்விகளை அவர் கேட்டார். He asked me 2 very important questions which changed my life forever. The first question was, do you have enough love in your heart to allow a person like me to get married in your church? Question number 1. நானும் என் பார்ட்னரும் உங்களுடைய திருச்சபையிலே திருமணம் செய்வதற்கு நீங்கள் சம்மதம் சொல்வதற்கு உங்கள் இதயத்தில் போதுமான அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பு உண்டா? He asked me that question. I was 15 at that time. I was only 15 years old at that time. I was thinking to myself, what type of question are you asking me, man? He asked me, do you have enough love in your heart to allow a person like me to get married in your church? I was shocked. Obviously, I cannot tell you how I answered that. It's too controversial. But these are the type of questions that people ask nowadays. It's not like before. People have everything at the palm of their hand. For every action, they demand a reason. And this man asked me a question like this: would you allow a person like me? Do you have enough love to allow a person like me to get married in your church? Question number 1. And then we were talking and we were talking and we were talking again. And then he asked me, "Boy, how long have you been a Christian?" I said, "I've been a Christian for 15 years. I was 15 at that time. I've been a Christian since birth, so 15 years.
Have you been baptized? Yes, I have. Have you been confirmed as a member of the church? Yes, I have. So you have no problem in answering my next question. The question was this, the important question. Why do you believe what you believe? ஞானஸ்தானம் பெற்றுவிட்டீர்களா? எஸ். கன்ஃபர்மேஷன் பெற்றுவிட்டீர்களா? எஸ். அப்படி என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து எதற்காக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள்? Why do you believe what you believe? Does all understand the question, right? Why do you believe what you believe? I'm a Christian. There must be a reason I'm a Christian. It's like answering a question. Why do you eat? Because I'm hungry. Why do you drink? Because I'm thirsty. Why do you sleep? Because I'm tired. Why do you believe in Christ? Why do I believe in Christ? And my first answer to him was, I believe in Christ because the Bible says, Jesus is the way, the truth and the life. No one can go to the Father except through him. நான் கொடுத்த முதல் பதில் என்னன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அன்றி ஒருவனும் பிதா இடத்தில் வரான். That was my first response. And he looked at me like, I was thinking, what type of look are you giving? But he looked at me like that. He was not satisfied with my answer. நான் கொடுத்த பதிலுக்கு அவருக்கு திருப்தி இல்லை. Then I tried again. Because according to Matthew, Mark, Luke and John, Jesus Christ is the only God that died and rose again. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்து உயிர்த்தெழுந்தார். அதனால தான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். He was not satisfied. And then I gave him another answer. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். எக்ஸடஸ்ல நம்ம பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து செங்கடலை பிளந்தார். God Almighty split the seas. Jesus Christ is the only God who is capable of doing all miracles according to the Bible. He was still not satisfied. And then I thought to myself, okay, I can't give him answers from the Bible. Let's try quoting John Wesley. And then I told him, according to John Wesley says the Holy Spirit is the only power capable enough to overcome the sins of the world. The Holy Spirit is the only power that is powerful enough to save you from all remedy. That is the only remedy that saves us from sin. John Wesley. He was still not satisfied. I gave him an answer from Billy Graham. He was still not satisfied. I gave him an answer from so many different preachers, from so many people, and he was still not satisfied. And the response that he gave me was, bro, I don't think that you have experienced Christ in your life. I don't think you have experienced Christ in your life. அவ்வளோ பதில் கொடுத்தாங்க. பைபிள்லேருந்து கோட் பண்ண, ஜான் வெஸ்லிலேருந்து கோட் பண்ண, பில்லி கிராம்லேருந்து கோட் பண்ண, வேற யார் இருந்தா, நிறைய ப்ரீச்சர்ஸ்லேருந்து கோட் பண்ண. அவர் சொன்ன ஒரு காரியம், தம்பி நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒன்றும் ருசி பார்க்கல. You have not tasted the goodness of Jesus Christ. You have not experienced the goodness of Jesus Christ. I was insulted. I was so insulted. I thought to myself, what is this man trying to say? What is this man trying to say? And I asked him, how could you say such a thing? And he told me, brother, I asked you one simple question. Why do you believe in Jesus Christ? Why do you believe what you believe? I don't want to hear responses of Moses. I don't want to hear opinions of Paul. I don't want to hear opinions of Stephen. I don't want to hear opinions of Matthew, Mark, Luke and John. I don't want to know what they experience in your life, Emmanuel. I want to know what you experience in your life. Why do you say in your own words that Jesus Christ is Lord? It's not about others. It's about you. It's about me. It's in my own words.
What have I experienced in Jesus Christ? What has Jesus Christ done for me? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே என்ன செய்தார்? என்னுடைய சொந்த வார்த்தையிலே நான் சொல்லணும். I believe in Jesus Christ because this and this and this. Not because of other people, not because of Moses, not because of Paul, not because of Matthew, not because of Luke, not because of Elijah, not because of Elisha, because of me. I must experience Christ in my life, and only then will I be able to give a good answer to them. Hallelujah. Hallelujah. முதலாவது நான் என்கிற நான் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்க்க வேண்டும். I need to have a conviction that Jesus Christ is Lord and Savior. It is not about others. Anyone can quote the Bible. When we go out to do evangelism, we say, Jesus Christ has done this in their life. Jesus Christ has done this in his life. But the person accepting the truth, he will want to know what has Jesus Christ done in your life, in your own words. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்? And the truth is, unless we have that personal conviction, unless we have that special encounter with God, we will never be able to answer this question. Emmanuel, what do you mean by special encounter? Let me tell you. Let me take you to a road on the way to Damascus. And let me introduce you to a man named Saul. தமாஸ்குவின் பட்டணத்தில் போகும் பாதையை உங்களை கொண்டு போக நான் ஆசைப்படுகின்றேன். அங்கே சவுல் என்னும் மனிதனை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்த நான் ஆசைப்படுகின்றேன். எல்லாருக்கும் தெரியும் சவுல்னா யாருன்னு. பொல்லாத ராஜா. He was the reason why Christians suffered so much. He had no belief in Jesus. He had belief in God, but not in Jesus. Until he had that special encounter, a light shining, and he falls to his ground. Can we take that passage? Acts chapter 9. அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரம். Okay? He was on his way to Damascus. On his way to Damascus. Suddenly a big light shined from the top. Saul fell to the ground. And he heard a voice saying, Saul, Saul, why do you persecute me? Saul, Saul, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? And Saul's response, can somebody read the response? Acts chapter 9 verses 5. In Tamil or English, anything will do. Okay. அதுக்கு அவன் ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? When he had that encounter, he knew that this was from God. That is why he can boldly say, who are you, Lord? Who are you, Lord? அதற்கு இயேசு Thank you. A man who did not believe in Jesus had an encounter with God. To declare him before he was able to introduce himself, he said, who are you, Lord? And Jesus replied, I am Jesus, the one you persecute. Unless we have that special encounter with God, unless Jesus Christ is really in our heart, our words will not have power. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்க வேண்டும். Now, Emmanuel, how do you get this encounter? How do you get this conviction that Jesus Christ is Lord?
The Bible clearly says, ask and it shall be. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். Ask. God, I want to see you. God, I want to feel you. I want to feel your goodness in my life. God, I want to encounter your goodness. Through this encounter, I want to go and make disciples. Ask. It shall be given. You know, God is still knocking on the doors of your heart, begging for you to let him inside. Revelation 3:20, behold, I stand at the door and knock. If anyone hears my voice and answers the door, I shall come in. இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். God is still knocking. God is still knocking. அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து முடிக்கிறவர். ஆனால் அவர் என்னுடைய உள்ளத்துக்கு வர்றதுக்கு என் பெர்மிஷன் தேவை. It's not about what God can break or make. It's about whether you give allowance for God to do so. Amen. Hallelujah. So, number 1 is words. Number 2, actions. செய்கைகள். You know, we've always been fascinated by the phrase, actions speak louder than words. Right? Everybody knows that phrase. Is being a Christian difficult? ஒரு கிறிஸ்தவனா வாழ்வதற்கு சுலபமா கஷ்டமா கடினமா? ரொம்ப கடினம். But that is one of the ways we make disciples. Let me explain. When a person slaps you on the left, we want to hit them back on the right. Right? When a person slaps you in the face, you want to slap them back. An eye for an eye, a tooth for a tooth. But Jesus says, if a person slaps you on one side of the cheek, you show the other. Difficult? Very, very difficult. Jesus says, love your enemy as yourself. Jesus says, do not judge, or you will be judged. Easy? Difficult. Very difficult. To live as a Christian, it is difficult. But it's not impossible because Jesus was able to do it. Amen? வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை காட்டு. உன் விரோதிகளை நீர் நேசியுங்கள். நியாயம் தீர்க்காதீர்கள். ஒரு கிறிஸ்தவனா வாழ்வதற்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் அது இம்பாசிபிள் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படியாக தான் வாழ்ந்தார். Jesus Christ lived as the perfect human being. But we're not going to talk about Jesus Christ now. I'm going to talk to you about another man that most of you might know. His name is Mahatma Gandhi. Does everyone know Mahatma Gandhi? யாருக்கெல்லாம் மகாத்மா காந்தி தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்ல? Everybody knows Mahatma Gandhi. Mahatma Gandhi was not a Christian, but he was a follower of Christ. மகாத்மா காந்தி ஒரு கிறிஸ்தவன் அற்றவர். ஆனாலும் அவர் கிறிஸ்துவின் போதனைகளை அதிகமாக பின்பற்றின ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை அதிகமாக பின்பற்றின ஒரு மனிதனாக காணப்பட்டார். Mahatma Gandhi was a follower of Christ and he was a real follower in the teachings of Jesus on the mount. And Mahatma Gandhi not only listened, he not only took those teachings, but he applied it in daily life. Mahatma Gandhi was a good example of a non-believer who had more Christ in him than a Christian. Let me give you an example. Mahatma Gandhi was constantly abused for his color. He was constantly abused for the things he wore.
And he was constantly abused, but not by any other person, but Christians. மகாத்மா காந்தி அதிகமாக கஷ்டப்பட்டார். அதிகமாக கிறிஸ்தவர்கள் மூலமாக கஷ்டப்பட்டார். He was racially abused. He was taunted. He was mocked. He was hit. There's one incident that comes to my mind now. On his way on a train to South Africa, he was sitting at near the place where they keep their luggage. And a man came. He saw Mahatma Gandhi, and the thing he did is, he took his leg and he kicked Mahatma Gandhi as hard as he could. ஒரு மனிதன் வந்தார். மகாத்மா காந்தி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு மனிதன் வந்தார். வந்துட்டு மகாத்மா காந்தியை பார்த்துட்டு he kicked Mahatma Gandhi. நம்மளாம் அடிச்சா எப்படி கோவப்படுவோம்? How angry you will be if one person kicks you. I want to do something else to you. But Mahatma Gandhi, he showed Christ. You know what he did? He touched the man's feet and he said, "Sir, did I hurt you?" He just touched the man's feet and he said, "Sir, did I hurt you?" Mahatma Gandhi was a true example of a non-believer who had more Christ in him. Too bad he was never a Christian, huh? If he was a Christian, India would have experienced something so different. India would have been a modern-day Jerusalem today had he accepted Christianity. I want to read to you something that Mahatma Gandhi said about Christianity and Christians, if that's okay with you. Okay? I'd just like to read that. Mahatma Gandhi, in one of his last interviews before his death, he said something that is very disturbing. He said, "I love Christ, but not Christianity." நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களே. I love Christ, but not Christianity. And the interviewer asked him, "Why do you say so?" And this was his response. Let me read his response to you. Okay. "I believe in the teachings of Christ, but you on the other side of the world do not. I read the Bible faithfully and see little in Christendom than those who profess faith pretend to see." This is the important part. "The Christians above all others are seeking after wealth. Their aim is to be rich at the expense of their neighbors. They come among aliens to exploit them for their own good and cheat them to do so. Their prosperity is far more essential to them than the life, liberty, and happiness of others." The last statement he said, "The Christians are the most warlike people." Christians are the most warlike people. Not in my words, in the words of Mahatma Gandhi. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனிடம் நான் கிறிஸ்துவை பார்க்கவில்லையே என்று சொன்னார். I could not see Christ in Christians. I could not get the love of Christ. I could not get the grace of Christ. I could not get anything of Christ from Christians. I did not see Christ in Christians. I could not see Christ in Christians. A wise woman once told me, anyone can preach the word. But only a true believer can live the word. During the time of Mahatma Gandhi, there were so many preachers, so many evangelists, so many missionaries,
so many people doing ministries. There were so many people preaching the gospel, so many people making the gospel. There were so many people who were bringing the gospel here and there, here and there. They were preaching the word, preaching the word, preaching the word, preaching the word. It was still not enough to convict this man, a follower of Christ, to accept Christianity, because he said, words don't matter, it's your actions, and in your actions, I can't see Christ in you. உம்முடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை பார்க்கவில்லையே என்று சொன்னார். I could not see Christ in you. Anyone can preach the word. Anyone. You are Sharon, she can preach the word. Shalina, she can preach the word. He can preach the word. Aravind Anna, he can preach the word. Dinesh, he can preach the word. Auntie Jane, she can preach the word. You ask an 8-year-old kid to come and preach the word, with just a Bible and a phone and Google, he can preach the word. Anyone can preach the word. Literally anyone can preach the word. But only a true disciple, a true believer of Christ, a person who has the conviction that Christ is in him, a person who has Christ in him, only he can live the word. Emmanuel, what do you mean by that? Let me tell you. Let me take you to a place called the wilderness. Let me take you to a place called the wilderness. Let me introduce you to the temptation of Jesus Christ. இயேசுவின் சோதனை காலத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக நான் ஆசைப்படுகின்றேன். We look at the first temptation. The devil said, if you are the Son of Man, since Jesus was hungry, he was fasting for 40 days. If you are the Son of Man, turn this stone into bread. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். முதல் சோதனை. Okay? It's not about the first one. It's the second temptation that I really want to point it out to you. The second temptation. Can someone read that? Matthew chapter 4, verses 5 and 6. மத்தேயு 4 அதிகாரம் வசனம் 5, 6. யாராவது வாசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Okay. It is said to him, if you are the Son of God, throw yourself down. Important words. This is the important words. For it is written. இப்படியாக எழுதப்பட்டது. For it is written. Where do you think the devil is quoting this from? For it is written. பிசாசானவன் இந்த வார்த்தையை எங்கேருந்து எடுத்திருப்பார்னு நினைக்கிறீங்க? Yes, he took it from the Bible. Can we say that the devil does not know the word of God? No. The devil knows the word of God. At the fingertips of his hands, he has the word of God. If you want to know, he quoted Psalm 91 verses 11 and 12. If you want to see. He quoted Psalm 91 verses 11 and 12. The devil knows the word. The devil has the word. The devil can use the word. The devil can preach the word. The devil has the word at the back of his fingertips. The devil knows the word. You don't have to be a saint to preach the word. You don't have to be a saint to know the word. Even the devil has the word. He used the word to tempt Jesus. Anyone can preach the word. Only a true disciple, only someone with Christ in them can live the word. Amen. Hallelujah. Anyone can preach the word. But not everyone can live the word.
And today in evangelism, that is what we are lacking. In my words, in my actions, the main thing that both of these things need to have is Christ. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செய்கைகள் இரண்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். Jesus has to be in your words. Jesus Christ has to be in your actions. If not, it is in vain. I would like to end by reading John chapter 15 verses 5. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இம்பார்ட்டன்ட். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without me, you can do nothing. Jesus Christ is like the wind, and we are all like a tire. நம்ம எப்போதுமே சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவர் இங்கே இருக்கிறார், ஆண்டவர் இங்கே இருக்கிறார். உண்மைதான், ஆண்டவர் சுற்றிலும் இருக்கார், காற்றை போல இருக்கிறார். When you look at the tire and the wind, you see wind pula air. Sorry. When you look at air, you see air is everywhere. But only when the air is inside the tire can function. It's like that. Jesus Christ, the Holy Spirit is everywhere. Yes, He's everywhere. But for Him to function in me, for me to receive His grace, for me to receive His mercy, for me to receive His blessings, for me to receive His love, for me to receive everything that He has in store for me, my dear people of God, the first and most important thing is Jesus Christ has to be in me. Amen. நான் இயேசு கிறிஸ்துவை அன்பை பெறுவதற்கு, அவருடைய கிருபையை பெறுவதற்கு, அவருடைய தயவை பெறுவதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, சகலமும் பெறுவதற்கு முதலாவது அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்க வேண்டும். He has to be in my heart. Amen. So, if you have a conviction that Jesus Christ is Lord, if Jesus is really in your heart, if Jesus is really in your heart, get ready. It's time. Let's go make disciples.